கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கடா ஒன் வேல போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பங்குக்கு பெட்ரோல் போட போயிட்டு இருக்கேன். இல்லைங்க, பெட்ரோல் போட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். எங்கே போகிறேங்கிறத பெட்ரோல் போட்டுட்டு சொல்கிறேன். அவ்வளோதான், பெட்ரோல் போட்டாச்சு. ஒரு 500க்கு போட்டேன். ஒரு நிமிஷம்ங்க, ட்ரிப்பை வந்து 0 பண்ணிக்குவேன். ஏன்னா ஏற்காட்டுக்கு அடிக்கடிக்கு போகிறோம். எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு நான் காட்டுறேன். இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா ட்ரிப்பு போயிட்டு 0 பண்ணிடலாம். 0 ஆயிடுச்சு. இங்கேருந்தே எவ்வளோ கணக்குன்னு, அதாவது பைபாஸுக்கு முன்னாடி தான் இருக்கேன், திவ்யா தேட்டரு. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏற்காடு போகிறோம். இந்த வாரத்தில் ஏற்காடு போகிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு. நான் வந்து ஒரு 7 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு நினச்சேன். பட் டைம் லேட்டாகி இப்போ டைம் பார்த்தா மணி வந்து 8:50. பைபாஸ்லேருந்து கிளம்பும்போது 8:50. இங்கேருந்து நம்ம ஏற்காடுக்கு போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வருது? அதே மாதிரி கிளைமேட்டு பயங்கரமாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் போகிறப்ப வீடியோ போடுறாங்கல்ல, ஸ்டோரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிருந்தாங்க. அப்போ பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஆனால் நம்ம போகிறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னு கேட்டால் இங்கேயும் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கலை. பைபாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கலை. அப்படியே நார்மலான கிளைமேட்டாக இருக்கு. இப்போ ஏற்காடுலேயும் அந்த மாதிரி இருக்குன்னு நம்புறேன். பார்ப்போம். போகிறப்பெல்லாம் வெயில் அடிக்கும். ஏதோ ஒரு 10 தடவை இந்த மாதிரி தான் வந்து புகை மூட்டமாவோ பனி மூட்டமாவோ நான் ஏற்காட்டை பார்த்துருக்கேன். மீதி போறப்ப எல்லாமே வெயில் அடிக்கிறது தான். இப்பதான் திருப்பி போறோம். ஆனா கிளைமேட் நல்லா இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னு வேண்டிகிட்டே போறேன். அதாவது இந்த மாதிரி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகும்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு எங்கெங்க போறதுன்னு பிளான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஏற்காடு போவோம். ஏற்காடு போயிட்டு கிளைமேட் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஏற்காட்டுல இருந்து எங்கெங்க போறோங்கிறது தெரியல. ஒரே இடத்துக்கு போனாலும் போய் முடிச்சிருவேன், அப்புறம் 2 இடத்துக்கு போனாலும் போய் முடிச்சிருவேன். ஏன்னா நம்ம எப்பயும் போற பிளேஸ் வந்து சேருவேன். அங்க போவேன் கண்டிப்பா. ஒரு ஊடி மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் குளிர் இருக்குன்னு நம்பி தான் இந்த ஊடியை போட்டிருக்கேன். இந்த ஊடிக்கு ஏதாவது வேலை இருந்தா பரவாயில்ல, வேலை இல்லைன்னா முடிஞ்சிச்சு. அங்க ஏற்காடு அடிவாரம் போயிட்டு மேக்ஸிமம் கண்டினியூ பண்ண பாக்குறேன். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஏற்காடு அடிவாரம் வந்தாச்சு. ஹில்ஸுக்கு முன்னாடி நிற்கிறோம். இப்போ எதுக்கடா நிறுத்தினேன் அப்படின்னா, இந்த க்ளவுஸ் எப்பயாவது யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோம்ல, அது இப்போ யூஸ் பண்ணுவோம். எப்பயாவது தானே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் எப்பயாவது உள்ளே போகிறப்ப யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த க்ளவுஸ் வேறு முடிஞ்சிருச்சு. அதாவது முடிஞ்சிருச்சுன்னா உடஞ்சி போச்சு பாருங்கள். அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் எல்லாம் கொஞ்சம் ரஃப் அடி. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்படி ஆயிடுச்சு. இங்கே 9:10க்கு ஏற ஆரம்பிக்கிறோம். எத்தனை மணிக்கு போய் ஏறி நிற்கிறோம்னு தெரில. வரும்போதே மங்கி. மொத்தம் 20 பெண்டு ஏற்காட்டுக்கு. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் பேண்டு. கொஞ்சம் பொறுமையாக போகலாம். போக அப்படி பிக்கப் பண்ணிப்போம். எங்கெங்க இங்கே வந்தோட்டி லைட்டாக வெயில் அடிக்குது. மேலே போகணுச்சு. எதை பனி மூட்டை இருக்குமா இல்லை எல்லாமே போயிடுமா என்னன்னு தெரியலையே. பயமாக இருக்கே. இருக்குன்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்படி தான் யோசிச்சுட்டு வரேன். இங்கே தான் செக் போஸ்ட்டு. எதாக இருந்தாலும் இங்கே தான் பிடிச்சி கேட்பாங்க. பட் இப்போ கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் அதிகம் பைக்கில் ரேஷ் டிரைவிங் பண்ணலாம்ல இந்த இடத்துல. இந்த வீக் ஃபுல்லாகவே க்ரௌடு. ஏன்னா அந்த மலர் கண்காட்சின்னு ஒன்று போட்டிருக்காங்கல்ல, அதனால வந்து க்ரௌடு தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில. கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் இந்த க்ரௌடு இருந்திருக்காது, இந்த ரஷ்ஷாக இருந்திருக்காது. முடிஞ்ச அளவு இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாகவே போவோமா வேகமாக போவோமா யோசிச்சுட்டே இருக்கேன், ஏதாவது எப்படி போகலாம் அப்படின்ட்டு. இல்லைங்க, கொஞ்சம் ஏதாவது பனி மூட்டமாக இருந்தால் காட்டுறேன். இன்னும் எனக்கே மனசு வருத்தமாயிரும். அப்புறம் ஐயோ கேமரா ஆன் பண்ண விட்டேன். ஒரு பஸ்ஸு எங்க கிட்ட வந்துட்டாங்க. அது எப்படின்னா, இந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாக ஏறி வளைக்கிறாங்கல்ல, அப்போ ஃபுல்லாக டேர்னிங்கில் இந்த பக்கம் வந்துட்டாரு. ஆனால் அவரும் ஆறுனே அடிக்கவே இல்லை. செம்ம ஒரு இது. அதனால தான் சரி இப்போனாச்சும் வீடியோ ஆன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு ஹாரன் கூட கொடுக்கல. நான் ஹாரன் கொடுத்துட்றேன், அந்த பஸ்ஸில் ஹாரனே கொடுக்காம வராரு. ஹாரன் கொடுத்துட்டு தான் வரணும். ஆனால் ஆக்சுவலாக அவர் வரல. அப்படி எத்தனாவது பெண்டு? இப்போ தான் 6வது பெண்டே வந்திருக்கோம். பொறுமையாக நடுவு நிறுத்தி ஒரு ஃபோன் பேசிட்டு வந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் எம்டியில் போகிறாரு. அவர் நல்லா ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு போகிறாரு. நம்மளும் கம்முன்னு அப்படியே ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு ப்ளூடூத் வச்சுட்டு அப்படி தான் பண்ணணும். பாட்டு கேட்டுட்டு ஏய் குறுக்க வந்துடாதரா. இங்கே 16-17 பெண்டு கொண்டு இன்னும் ஒரு பனிமூட்டத்தையே பார்க்கல. இப்போ கிளைமேட் ஆனால் ஜில்லுன்னு இருக்குது, நல்லாவே தெரியுது. ஜில்லுன்னு ஹூடி போட்டிருக்கிறதுக்கு அதுக்குமே இப்போ தான் வந்து ஜில்லுன்னு தெரியுது. ஆனால் இதுதான் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. வச்சு பனிமூட்டம் ஸ்னோனே வருது. ஸ்னோவுக்கு ஒரு நாள் பனிமூட்டமாக இருந்தால் இப்போ நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். எப்படியா வெயில் ஏன்னா அடிக்கலை, நமக்கு எப்பயும் அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்கலை. பனிமூட்டத்தையே காணும். எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஒருவேளை நேரமாக வந்திருந்தா அப்படி இருந்திருக்குமோ என்னன்னு தெரில. ஒருவேளை நேரமாக வந்திருந்தா அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. 17வது பெண்டை டச் பண்ண போகிறோம்.
அந்த பாப்பா வேறு க்யூட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு வருது. வெளியில் ஜாலியாக எட்டி பார்த்துட்டு நம்மளை பார்த்தோன்னா அப்படியே லைட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபேன்சி நம்பர் இனோவா. இப்போ நல்ல கிளைமேட்டாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. நல்லா போக போக தான் நல்லா இருக்குது. ஆனால் பனிமூட்டமாக இருக்குமா இல்லையான்னு தெரில. இருக்கணும் இருக்கணும் இருக்கணும், நான் நினச்ச மாதிரி இருக்கணும். ஆக்கலாம், போயிட்டே இருப்போம். இப்படி இருக்கட்டும். ஜாலியாக இருந்தால் சரி, நமக்கு எப்பயுமே ஜாலி தான். நான் இங்கே வரப்போ வெயில் அடிச்சு மனசை கஷ்டப்படுத்திடுது. இன்னைக்குனாச்சும் வெயில் அடிக்காமல் பனி மூட்டமாக இருந்தால் பரவாயில்ல. கிளைமேட் ஆனால் ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த இதுக்கு இடம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, மரம். அது எப்பயுமே அப்படி தான் இருக்கும். நம்ம பழகிருச்சு. சேலத்தில் இருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் இங்கே தான் அதிகம் வருவாங்க. போர் அடித்தா நம்ம எப்படி போர் அடித்தா இங்கே வரோம், அந்த மாதிரி தான் எங்களும். அஜித் குமார் ரேசிங் அந்த இதே அந்த லோகோ அப்படியே போட்டிருக்காங்க. சூப்பர். தலைவர் பொறுமையாக போகிறாரு. ரேசிங்னு போட்டாலும் ஆனால் பொறுமையாக போகிறாருல. ஒருத்தங்க ரேசிங்னு போட்டு பறக்க விட்ருவாங்க வண்டியை வேகமாக. யாரெல்லாம் தலை ஃபேன்ஸ் இருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக நானும் தலை ஃபேன் தான். ஏன்னா ஒரு பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறதுலாம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். அவர் பேசுகிறது எல்லாமே நான் பார்த்து ஒவ்வொன்றத்தையும் அவர் பண்ணுறதை ரசிப்பேன். அது மலர் கண்காட்சிக்கு இந்த போர்டு வச்சுருக்காங்க. இங்கே லேக்குக்கிட்டே வரப்போகிறோம். ஆனால் நம்ம நினச்சது நடக்காதாட்டாங்குது. நடக்கலை. போங்காட்டி நினச்சா எப்படியே நம்பி வந்துருவ மாட்டேங்குது. போங்காட்டி வரும், மேலே போனாட்டி ஸ்னோ வரும். ஸ்னோனே வருது, பனிமூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ லேக்குக்கிட்டே வரப்போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இன்ன வரைக்கும் அப்படி அந்த மாதிரியே தெரில. ஹோட்டல்லேருந்து புகை தான் வருது, பனி வரல. என்ன பண்ணுறதுனே தெரில. போய் பார்ப்போம். நம்ம எக்ஸ்போர்ட் ஆனால் பண்ண அளவு இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரே மன கஷ்டமாக இருக்குது. நான் எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேனோ அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு தான் கம்முன்னு எக்ஸ்போர்ட்டே பண்ணுறதில்ல. மலர் கண்காட்சி இங்கே தான், அண்ணா பூங்கா இதுக்குள்ளே தான் இருக்குது. கார் பார்க்கிங் எல்லாம் இருந்தாலும் மாற்றிட்டாங்க. நம்ம சேர்வராயன்ஸ் போவோம். இப்போ இந்நேரம் நாயை நசுக்கியிருப்பார் வண்டி கடியிலேருந்து பார்க்காம எடுத்து. நாயே எந்திரிச்சு ஓடினதுனால தப்பிச்சிருச்சு. ஏய், எத்தனை பேரை காப்பாற்றுறது நான் ஏற்காடு வந்து. இவர் வேற மிரரில் உத்து பார்க்குறாரு. ஒரேஞ்ச் அவர் நமக்கு வழி விடுறாரு. ஆனால் பட் போக முடியல முன்னாடி. இந்த ரோடு கொஞ்சம் பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது அப்பையிலேருந்தே இப்படி தான் இருக்குது. சிறுரன் இது ரோடு. வண்டி வந்தாலே கொஞ்சம் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். அதாவது பெரிய பஸ்ஸெல்லாம் வந்தால் கன்ஃபார்ம் நின்று தான் போகணும். இப்போ அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஆக்சுவலாக அங்கேருந்தே நம்ம பொறுமையாக தான் வந்தோம், ரொம்ப பொறுமையாக தான் வந்தோம். பனிமூட்டம்ன்ட்டு கடைசியில் ஒரு மூட்டமும் இல்லை. அதான் சொன்னால நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரப்போ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா. அது சேஞ்ச் இல்லை சுத்தமாக. அதனால் நிறுத்தி எடுத்து கொடுத்துட்டு வரலான்ட்டு வந்தேன். தெரியுண்டா, என்னமோ இன்றைக்கி தவிர மாதிரி சொல்கிற. ரைட் சைடாக. ஐயோ, வீடியோவில் பார்க்குறது சூப்பராக இருக்குடா பஸ்ஸு, கம்பெனி பஸ்ஸு. எங்கடா ஒரு இது இல்லை. கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. கிரிக்கெட்டா இங்கே நினச்சா நம்ம நினச்ச மாதிரி இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் இல்லை. நேராக போய் நிற்போம். எஜ்ஜில் இல்லை, இங்கே இறங்கி போகலாம். வண்டி நிறுத்திட்டு நல்லாயிருக்கும். அமைதியாடுறா, நானே டென்ஷனில் இருக்கேன். நான் எதையும் நினைக்கலடா. இருங்க, கொஞ்சம் நேரம் கழித்து கண்டினியூ பண்ணுறேன். மனசு வருத்தமாக இருக்குது. எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுமா? இங்கேயே ஒரு 3/4 மணி நேரம் பனி வரும்னு நின்றுட்டு இருந்தோம். பனி வருது தெரியுதுங்களா? ஆனால் நம்ம நிற்கிற இடத்துல பனி வர மாட்டேங்குது. மேகத்தில் தான் பனி வந்துட்டுருக்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு. ஆனால் கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் நம்ம நினச்சது தான் இல்லை. இப்போ பாருங்க வெயில் அடிக்குது. என்ன இதை புரிஞ்சிக்கவே முடியல. அவனை வீடியோ எடுறான்னு சொல்லி அங்கே நிறுத்தியாச்சு. இங்கே வந்து எப்பயுமே ஃபோட்டோஸ் எடுப்போம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இது பண்ணலான்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐயோ காற்று நல்லா காற்று அடிக்குது. இப்போ கொஞ்சம் இழுத்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா? எங்கடா நின்ன இடத்துல இருந்து சுத்தம் இல்லடா. நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வீலிங் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியாவில். காற்று வேறு நல்லா அடிக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை பண்ணுறேன்.
கால் இழுக்குது. ஐயோ, நான் பண்ண வேலையில் வீலை பார்க்குறீங்களா? பிள்ளைகள் தான் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேய விடக்கூடாது. புகையா? பின்ன புகை வராமல் எங்கடா வழுக்குது, எல்லாம் வழுக்குது. கொஞ்சம் ஃபன்னாக இருக்கு. வா அப்படியே போய்ட்டு ஒரு சுற்றிட்டு போகலாம். கொஞ்சம் சில்லுன்னு இருக்கா, அதனால தான் வந்து இவ்வளோ தடவை மூச்சு விட்டு பேசுகிறேன். அப்படியே போயிட்டு என்னென்ன சுற்றிட்டு போவோம். நம்ம இந்த பையன் தான் முன்னிலேருந்து பார்த்துட்டே இருக்கான். நானும் அப்படி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக கிளைமேட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, மேலே பாருங்க மேகத்தை எப்படி. இது டைமில் வச்சு போட்டு காட்டினோன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எதாவது ரொம்ப ஆடிட்டேன். இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். சில்லுன்னு இருக்கு, எனக்குலாம் குளிர் காய்ச்சலே வந்து. அவ்வளோதான், அப்படியே கீழே இறங்கலாம்னா அவ்வளோதான். வச்சு பார்த்தாச்சு. ஐயோ எனக்கு வேற ரொம்ப மூச்சு வாங்குது. ஐயோ வண்டி வேற வருது. இன்ஜின் பிரேக்கிங்லேயே போக வேண்டியதாக இருக்கு. இப்போ தான் நல்லா கை விட்டுட்டு நல்லா ஒரு இப்படியே தான் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மேலே செரோரன் வந்துட்டு கிலோமீட்டர் சொல்லலாம்னு பார்த்தேன். இப்போ பாருங்கள் இருங்க, கிலோமீட்டர் சொல்கிறேன். நம்ம அங்கே 0 பண்ணோமா, 42 ஓடி இருக்குது இது வரைக்கும். ஆக்சுவலாக கீழே இதுக்கு வந்து 35 தான் வரும். அங்கேருந்து இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் செரோரன்ஸுக்கு. ஏன்டா இந்த பையன் ஓடுறான்? ஓய், இங்கே வேலை செய்கிறவங்க அவங்க அப்பா இருப்பாங்க மாட்டாங்குது, அதனால அங்கே ஓடுற மாட்டாங்குது. என்ன சொல்கிறது? நான் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கேன். ஆனால் என்ன வெயில் வந்து தான் கொஞ்சம் மனசை புண்படுத்திட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்லங்க, நம்ம எப்போ வந்தாலும் வெயில் அடிக்குன்னு. நம்ம வரப்போ ஆக்சுவலாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஓகே. ஐயோ வண்டி வந்து சரி. இப்போ விட்றேன் பாருங்க. நல்லா இருக்கு. இப்படியே போகலாமா? அப்படியே போகலாம். ஆனால் என்ன வளைக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே M1000 ஆர்ஆர் நின்றுட்டு இருந்துச்சு. அவரு ரிவ் பண்ணிவிட்டு செம்ம சவுண்டு. அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டல. அது சூப்பர் பைக்லாம் எல்லா இடத்துலையுமே ஒரு இது மெமரபுளாக தானே இருக்கும். கையெல்லாம் நல்லா உறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. கீழே இறங்க அப்படியே கரெக்டாக இதாகிட்டே அது. அவ்வளோதாங்க. மலர் கண்காட்சியும் போல் ஒன்றும் போல். அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணதே இல்லை, அதனால சரி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு கிளம்புறேன். என்ன பண்ணுறது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணது தான் நடக்கலையே. எக்ஸ்போர்ட் பண்ணவும் கூடாதுன்னு தான் தோணுது. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணாமலே இருக்க முடியலையே. ஃபாகாக இருக்கும், நல்லா பனிமூட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்பி வந்தேன். ஆனால் இங்கே வந்து ஒன்றும் இல்லாதனால திருப்பி அப்செட் ஆகிட்டு கிளம்புறேன். டே 1 ஆஃப் ஏற்காடு டோட்டல் வேஸ்ட். கொஞ்சம் நானே ஆல்ரெடி சரி இவரு தான் வந்து இடிச்சாரு. ஆனால் அவனை திட்டுறாரு பத்தியா? சங்கரதம் இவர் மேலே தப்பு வச்சுக்கிட்டு ஆனால் பேசுறது பாரு. இவர் தான் போய் இடித்தது, ஆனால் அவரை போய் திட்டுறது. இதெல்லாம் ரொம்ப தூங்குச்சுங்க. நான் ஒரு அப்செட்டில் போயிட்டு இருந்தேன், அது ஒரு சண்டை நடக்குது. மாறி ஏதோ ஒன்று இது பண்ணுறாங்க. க்ளவுஸ் போட்டுகிட்டே போயிடலாம். இப்போ தான் கொஞ்சம் கை வாமாக இருக்குது. ஃபாகாக இருந்தால் வீடியோஸ்லாம் எடுக்கலாம், ஒரு ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்னடா ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, இப்போ வாங்கடா ஏற்காடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்தது பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இதில் வேற நான் உங்களை இந்த டைமுக்கு வர சொல்லிட்டேன். ஐயோ எனக்கு நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். சரி கீழே இருக்காது, மேலேனாச்சும் கொஞ்சம் பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. அந்த இடத்துல சூரியரான்ஸுக்கு மேலே வந்துச்சு. நல்லா கொஞ்சம் வேகம் ஓட்டி பார்ப்போம். 19வது பிண்டு. இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வரணும். அப்படியே யூ பெண்டு, இதெல்லாம் அப்படியே வளைஞ்சு இந்த தெரியுதுங்களா, வந்து அப்படியே யூ பெண்டு. நிறைய கோச் பஸ் வருது, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் வருது, கார்லாம் நிறைய வருது. இப்போ தான் காலையில் நம்ம வரப்போ கூட இவ்வளோ இல்லை. நம்ம காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தோம். 10 மணிக்கெலாம் இங்கே மேலே ஏறிட்டோம். 1 மணி நேரம் கூட இல்லை. மேக்ஸிமம் இது அரை மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துலாம், இந்த ஹில்ஸை. அவ்வளோதான். என்ன ஒரு
ஹில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் வரும். அங்கேருந்து ஒரு 10-12 வரும். கரெக்டாக ஒரு 35 கிலோமீட்டர் கணக்கு வருங்க. 35 கிலோமீட்டர்ஸ் கொன்னாமடி பைபாஸில் இருந்து நீங்கள் ஏற்காடு வரணும் அப்படின்னா 35 கிலோமீட்டர். ஒரு 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கூட குடிக்காமல் இறங்கிட்டோம். வந்து ஒரு டீனாச்சும் குடிச்சிருக்கலாம். டீ குடிக்கலாம் ஏற்காடு போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஏற்காடு வந்து டீ கூட குடிக்க முடியாத அளவு அப்செட் ஆகி போயிட்டுருக்கேன்னா பார்த்துங்க. பென்ஸில் எலக்ட்ரிக் கார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதுவும் பென்ஸு நீக்கு போகிற ஏய் சூப்பர் கார்ஸ்லாம் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள் இந்த பக்கம் வியூ நல்லா இருக்கு. அன்றைக்கெலாம் நம்ம நைட்டில் வந்ததுனால இந்த வியூலாம் காட்ட முடியல. ஏற்காடுலாம் மேட்டரே இல்லை. பண்ணா வந்துட்டு நாளைக்கு வாடா போகலாம் அப்படின்னாங்கன்னா நாளைக்கு கிளம்பிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்காடுலாம் மேட்டரே கிடையாது ஏற்காடு போகிறதுலாம். ஆனால் இதை பிளான் பண்ணிட்டு இருந்தோம்னா சத்தியமாக அது நடக்காது. பஸ் என்ன இங்கே நிறுத்தியிருக்காங்க, நம்ம போகலாம். பஸ் வேறு பிரேக் டவுன் ஆகிடுச்சாட்டாங்குது. பாவம் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அடியில் ஏதோ பிரச்சனையாட்டாங்குதுரா. ஸோ அது பெண்டுலேயே வந்து நின்றுச்சு எப்படியோ. பாவம் இப்போ அந்த டிரைவரோட சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்கும், என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆக்சுவலாக பெண்டு ஏர் பெண்டு. அப்புறம் எப்படி வளைக்கிறது, நிறைய பஸ்ஸஸ் வரும், எல்லாம் நின்று தான் போகணும். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அந்த ஏரியா. கொஞ்சம் வேக ஓட்டுவோம். கீர் டவுன் பண்ணி ஓட்டினா கரெக்டாக ஓட்டலாம். பிரேக்கிங்லாம் ஹில்ஸில் இது பண்ண முடியாது. கீர் கட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். ஹில்ஸை பொறுத்தளவு பிரேக்கிங் வந்து நம்பலாம். ஆனால் முடிஞ்சளவு கீர் கட் பண்ணி ஓட்டுறது உங்களுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அது டவுனில் ஏறுறப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம். டவுனில் வந்து நம்ம கீர் கட் பண்ணி ஓட்டுறப்போ செம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். எந்த இடத்துல கீர் கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கீர் கட் பண்ணி அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், 10 மணிக்கு ஏறிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அங்கே இருந்தோம். சேர்வராயன்ஸ்லேயே வந்து 3/4 மணி நேரம் இருந்தோம். இருந்துட்டு திருப்பி இங்கே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30 கூட ஆகலை, 11:25 தான் ஆகுது. வந்தால் ஒரு 3 மணி நேரத்துலேயே கிளம்பிடலாம் ஏற்காடுலாம். வரோம் சும்மா. அதாவது மெயின் வந்து நான் பைக் ஓட்டுறதுக்கு வருவேன். அதாவது பைக் இந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறதுக்கு, அதே மாதிரி எங்கேயாவது போய்ட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டுங்கிறதுக்கு இதுதான் போவேன். மெயினான விஷயம் இந்த அதுதான். அப்பா வியூ தெரியுதா, அன்றைக்கி நைட்டில் காட்டியிருப்பேன். வியூ தெரிஞ்சிருக்காது. வியூ தெரியுதா இல்லைன்னு தெரில. எனக்கு தெரியுது, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. அப்படிங்களா வியூ எப்படி இருக்கு இந்த மலை. ஆனால் என்ன கொஞ்சம் பனி மூட்டை மறந்தால் நல்லா இருந்திருக்கும். திரும்ப அப்செட்டு தான். அப்செட். பஸ்ஸு நல்லா இருக்கு. எனக்கு எல்லா பஸ்ஸுமே பிடிக்கும். பஸ்ஸு, காரு எல்லாமே பிடிக்கும். எப்படி ஏறுது, ரிட்டர்ன் வருமோ? வரும். ஹில்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் தான் ஓட்டுவாங்க. இங்கே வருமோ வராதான். அந்த அக்கா வேற குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்னடா பண்ணோம் நம்ம? எல்லாருமே அந்த பஸ்ஸில் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. ஆமாம்ல, அந்த கேமரா வச்சுருக்கிறதே மறந்துட்டேன் நான் வேறு. ஃபோர்ஸ் அவரெல்லாம் சும்மா கும்முன்னு ஏற்றிடுவார். ஏன்னா ஃபோர்ஸ் ஆக்சுவலாக கார் மாதிரி தான் இருக்கும். இவனுக்கு கொஞ்சம் ஜர்க்கடிக்குதாட்டங்குது நான் ஓட்டுறது. ஏன்னா கீழே வரும்போது அந்த பஸ்ஸு ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கே ஜர்க்கடிச்சிச்சுன்னு. அவனுக்கும் ஜெர்க் அடிச்சிருச்சு. என்னடா அது, வண்டி திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. கீர் கட் பண்ணோன்னா தெரில, வேறு எதாவது மேட்ரு ஆட்டாங்குது. இந்த ஆக்சுவலாக பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து சத்தியமாக தெரியாது யாராக இருந்தாலுமே. அதுக்கு ஹாரன் கொடுத்துட்டு தான் வந்திருக்கணும். அவரும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. நம்ம தான் இந்த இடத்துல தான் இப்படி ஏறமா. நான் ஃபுல்லாக அவர் ரைட் ஏறினார், நான் லெஃப்ட்டில் தான் வந்தேன். சரி நம்ம லெஃப்ட்டில் தான் வந்தோம். வயிறு வேறு பெசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு ஒரு டீயனாச்சும் குடிப்போம். பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது பைக்கில் இல்லை, ஆக்சுவலாக காரில் தான் போகிறோம். அந்த பிளான்னாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம். எனக்கு இருந்தாலும் பைக்கில் போகிறதோ இன்ட்ரெஸ்ட்டு. பட் எல்லாருக்கிட்டேயும் வந்து பைக் வேறு இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒவ்வொருத்தர் சர்வீஸ் விட்ருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. அதாவது பைக்கில் போனால்
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. காரு எக்ஸ்பென்சிவ் தான், இருந்தாலும் பார்த்துக்கலாம். காரில் போகிறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வருவானுங்க எல்லாம். பைக்கில் போகிறப்ப எல்லோரும் வந்து நம்ம லாங் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல, அதனால வந்து ஒரு இது போகிறோம், காரில் தான் போகிறோம். ஆனால் டேட் என்ன கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக அதையே நம்ம வீடியோவாக போடுவோம். ஆக்சுவலாக நம்ம ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையுமே வீடியோவாக போடுறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஒரு லைக் அண்ட் ஷேரை பண்ணிட்டு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பெல் ஐக்கான் ஆளில் போட்டுட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். தன தடவை சொல்லிட்டேன், யாரையும் நான் ஏற்காடு வர வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஏற்காடு வாங்க, ஒரு குட் பிளேஸு. ஆனால் என்ன தெரியுமா, நம்ம வரப்போ மட்டும்தான் இதாகுது. இப்போ போவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனோடு போவாங்க. மேலே அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ட்டு லாங்கில் இருந்தாலும் வருவாங்க. அவங்களுக்கு செட் ஆகிரும், நமக்கு தான் செட் ஆக மாட்டேங்குது. பார்க்கலாம், மேபி இந்த வீக்கில் திருப்பி வந்தாலும் வருவோம். ஏற்காடு வரத்துக்குலாம் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடாது. கீழே போயிட்டு இந்த வீடியோ என் பண்ணுறேன். இங்கே என் பண்ணால் நல்லா இருக்காது, மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு, அவ்வளோதான். இறங்குறதுக்கு 3/4 மணி நேரம் கூட ஆகல. அந்த வண்டியிலையா? ஆமாம், ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் அப்படி தான் வரும். பிரேக்லேயே வந்திருப்பாங்க. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால டயர்லேருந்து புகை வருது அடங்குது. கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் நடத்தினாங்கன்னா சரியாக போயிடும். நம்மளும் அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பலாம். ஏன்னா வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த வேலை அதாக இருந்தால் பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோவே எடுத்து எடிட் பண்ணி போடணும். இப்படியே போயிட்டு ஒரு டீயை ஒன்று போட்டு அதுக்கப்புறம் தான் மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். எங்கடா அப்படி விட்றாப்புல, நம்ம தான் சந்தரை போந்துட்டோமோ. ஒரு டீ ஒன்று போட்டு கண்டினியூ பண்ணலாம். டீ குடிக்கலாமா? சரி, போயிட்டு இங்கே ஒரு டீயை குடிச்சு கருப்பு டீயில் வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த வீடியோ திருப்பியும் பாருங்கங்கிற பாருங்க. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ். டாட்டா டாட்டா டாட்டா.